இருக்கட்டும். நீங்களா என்ன வேணும்? ஒண்ணு இல்ல சார், இந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரு பந்தயம். யாரு Dress கம்மியா போடுறதுன்னா? அது இல்ல சார், வேற ஒண்ணு. அது நீங்க தான் டீச்சர் இருந்தா இந்த ஃபேக்டரி ஓனர்ஸ். நான் சொல்றேன், நான் இல்லங்கறேன். இந்த பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். அவங்க 3 பேரும் முதலாளி இல்ல, அவங்க அம்மா தான் முதலாளி. அப்புறம் நான் சொல்றேன், அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் இல்லங்கறேன். நீ சொல்றதுதான் கரெக்ட். அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஏன்னா அவங்க 3 பேருக்கும் ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி வேணுமா? ஒரே வயிறு கிடைக்குமா? அக்கா தங்கச்சிகளா வேணுமா? சார், இந்த ஃபேக்டரியில எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கருத்தை காலி பண்ணுங்க சார். இந்தாங்க சார். சார், இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை கிடைச்சதும் 1 மாச சம்பளத்துக்கு முழுசா கொடுத்துறோம். அப்படியா? வழிதானே, கிடைச்சிருச்சு. எங்க முதலாளி அம்மா ரொம்ப இறக்கப்பட்டவங்க. ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனடியா உங்களுக்கு ஒரு வேலை. ஆரன் சத்தம் கேக்குது, முதலாளி அம்மா வந்துட்டாங்க. இங்க இருந்து எழுங்க. கமான். யார் நீங்க? 10 ரூபா கொடுத்தவங்க. என்ன வேணும்? ஒரு வேலைங்க. சரி சரி, உள்ள வாங்க. உள்ள நுழைங்க நுழைங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்களை எல்லாம் பார்த்தா ஏழைங்க மாதிரி இந்த தெரியல. காலத்துல நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு போலேனா யாரும் பேச கூட மாட்டேங்கிறாங்கம்மா. அதுவும் கரெக்ட் தான். நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்க? நாங்க வெளியூருங்க. 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சிங்களா? ஆமாங்க, ஒரு தாய் பெத்த பிள்ளைங்க. ஆனா அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க. நாங்க அனாதை ஆயிட்டோம். ஆமா, நீங்க எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க? கூட பிறந்த சகோதரர் மாதிரி ஒருத்தர் ஆதரிச்சு எங்களுக்கு தங்க இடம் கொடுத்திருக்காருமா. ஈஸ்வரன் குளத்தரு நம்பர் 24ங்க. சரி, இப்ப வேலை காலி இல்ல. இருக்கும்போது நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. இல்லன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நேரா நாங்க சமுதிரத்துக்கு தான் போவோம். என்னம்மா இது, உங்களோட தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, வேலையை நாங்க உண்டாக்கிடுறோம். அது எப்படி? சிம்பிள் மேடம், உங்க கம்பெனி பார் சோப் 100 கொடுங்க, நாங்க கடைக்கடையா போய் வித்துட்டு வந்துடுறோம். அப்படி விக்கலனா எங்களை வேலையை விட்டு நிக்கிறீங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. வெரி குட். உங்களுடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். இப்ப போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ஐயோ, பாருங்க சார், இதே மாதிரி ஒரு சோப்பு திருடிட்டு ஓடிட்டா சார். இதுக்காம தங்கத்தை பறி கொடுத்த மாதிரி கத்துன? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த சோப்பு தங்கத்தை விட மேலானது. எப்படின்னு கேக்குறீங்களா? இதுவரைக்கும் நீங்க துணிக்கு ஒரு சோப்பு, உடம்புக்கு ஒரு சோப்புன்னு தனித்தனியா வாங்கிருப்பீங்க. இனிமே நீங்க அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க சோப்பா வாங்கிட்டீங்கன்னா முன் பக்கம் தேய்ச்சா உடம்பு, பின் பக்கம் தேய்த்தால் துணி. எலிவாசிகள் விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கனமான புதிய கண்டுபிடிப்பு 2 in 1. வாசனை மிகுந்தது, முறை நிறைந்தது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் கரையாதது, எவ்வளவு தேய்த்தாலும் அழுக்கும் போகாது, மற்ற சோப்புகள் போகாது. எங்கள் சோப்பு அழுக்கை அறவே அகற்றிவிடும். என்ன மாணிக்கண்ண, ஒண்ணும் புரியலையே. இந்த சோப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கிய பிறகு இந்தியாவிலேயே முதல் மாடல் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கவர்ச்சி கன்னி நீச்சல் உடையில் வந்து இந்த சோப்பை எப்படி உபயோகிப்பது என்பதை உங்களுக்கு செய்து காட்டுவாள். உண்மையிலே இந்த பொண்ணு நீச்சல் உடையில் வருமா? ஆமா, இங்க இருக்கிற சோப்பெல்லாம் வித்த பிறகு கண்டிப்பா வரும். அப்படியே நான் சோப்பு கொடுமா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? அந்த பொண்ணை நீச்சல் உடையில் வர சொல்லு. சந்தியா, நீ போய் நீச்சல் உடையில வாமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நேத்துக்கு இதே மாதிரி நீச்சல் உடையில வந்தப்போ திடீர்னு போலீஸ் வந்து ஜனங்களையும் எங்களையும் மேல ஏத்திக்கிட்டு போயிட்டாங்க. அபராதம் கட்டிட்டு வெளியில வந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி போலீஸ் வந்தா நீங்களா எடுத்து நின்னு போறாங்க. ஐயோ, அத போலீஸ் போலீஸ். யாரும் ஓடாதீங்க, பின்னாடியே வேன் வருது. ஒழுங்கா வேன்ல ஏறணும். தெரியுதா? டேய் மாணிக்கம், அடே 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 அடே. இந்தாங்க. என்னம்மா, ட்ரெஸ்ஸுக்கே வாடகை 40 ரூபா ஆச்சு. சரி, 10 ரூபா குடுறி.
நாடகத்துக்கு போனோம் வரட்டுமா? வாங்கய்யா. வாங்கடி. எங்க கம்பெனி சொல் பண்ண ஃப்ராட் பண்ணி விக்கிறவங்களுக்கு தரமா கெட்டு போச்சு. அம்மா திரும்பி வரட்டும். உங்க சாதனையை சொல்லி சீட்டை கிளிகள் கிழிச்சிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம் ப்ளீஸ். எதுக்காக பொய்யும் புரட்டும் சொல்லி சோப்பை வித்தீங்க? சோப்பு விக்கலன்னா உங்க அம்மா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா உங்களை அடிக்கடி பார்க்க முடியுமா? எங்களை எதுக்கு நீங்க அடிக்கடி பார்க்கணும்? ஆம்பளையா பிறந்துட்டு இது கூட புரியலையா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. உங்க 3 பேருக்கும் எங்க 3 பேர் மேல ஒரு கண்ணு. அப்ப உங்களுக்கு எங்க மேல கண்ணு இல்லையா? யார் சொன்னது? உன்னை பார்த்த அன்னைக்கு நைட்டு கற்பனையில உன்னோட டுயட் பாடிட்டேனே. நீ சோப்பு விக்கும் போதே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல நான் உன்னை கற்பனையில பார்த்தேன். காதலிச்சிட்டேன். இவ்வளவு அல்பா கற்பனையிலே மிதக்கிறவனுங்க. நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா நான் செயல் வீர மதுரை வீர பரம்பரை. ஆள இழுக்குது கண்ணுதான், அது என்ன மயக்குற பொண்ணுதான். ஆள இழுக்குது கண்ணுதான், அது என்ன மயக்குற பொண்ணுதான். அம்மாடு இடையோ கும்மாளம் போடுது. அம்மாடு இடையோ கும்மாளம் போடுது. ஆடுற ஆட்டம் அட்டகாசந்தான். ஆளே இழுக்குது கண்ணுதான், அது பொண்ண மயக்குற பொண்ணுதான். ஆளே இழுக்குது கண்ணுதான், அது பொண்ண மயக்குற பொண்ணுதான். அம்மாளு இடையோ கும்மாளம் போடுது. ஆடுற ஆட்டம் அட்டகாசந்தான். பட்டாம்பூச்சியில பலவிதம், இவ பட்டும் படாம ஒரு விதம். பட்டாம்பூச்சியில பலவிதம், இவ பட்டும் படாம ஒரு விதம். ஆத்தாடி இவளொரு அதிசயம், அத ராத்திரிக்கு சொல்லுறே ரகசியம். ஆத்தாடி இவளொரு அதிசயம், அத ராத்திரிக்கு சொல்லுறே ரகசியம். இளமை சிறகா விரிக்குது, அது இன்பம் காண பறக்குது. இளமை சிறகா விரிக்குது, அது இன்பம் காண பறக்குது. அளவுக்கு மீறி சுகத்தை கொடுக்குது, ஆனாலும் பெண்மை அதனை தடுக்குது. ஆள இழுக்குது கண்ணுதான், என்ன மயக்குற பொண்ணுதான். அம்மாளு இடையோ கும்மாளம் போடுது. ஆடுற ஆட்டம் அட்டகாசந்தான். முத்தம் ஒண்ணு தரலாமா, அதில் சத்தம் கொஞ்சம் வரலாமா. முத்தம் ஒண்ணு தரலாமா, அதில் சத்தம் கொஞ்சம் வரலாமா. பெத்தவங்க சரி சொன்னா மத்தவங்க தடை என்ன? நம்ம பெத்தவங்க சரி சொன்னா இங்க மத்தவங்க தடை என்ன? ஆள இழுக்குது கண்ணுதான், அது என்ன மயக்குற பொண்ணுதான். அம்மாளு இடையோ கும்மாளம் போடுது. ஆடுற ஆட்டம் அட்டகாசந்தான். தானே தன்னே தன்னனா, தன தன்னானே தன்னனே தன்னனா, தன்னானே தானே தன்னானே தானே தானே தன்னனே அட்டகாசந்தான். என் வருங்கால மனைவி. வருங்காலத்திலான மனைவி, தற்காலம் நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேறையா? அனாதைங்களாச்சேன்னு வேலை கொடுத்தா என் தலையிலேயே கை வைக்க பாக்குறீங்களா? பணக்கார வீட்டு பசங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டா சொகுசா வாழலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? அம்மா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். உங்களால இந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. நீங்க வெளியே போலாம். அம்மா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கடி, எழுத வேணாம். இன்னொரு விஷயம் தெரியுமாடி அறிவு கேட்டவளே, நாங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை முட்டாளாக்கிட்டோம். எப்படின்னா நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சியே இல்ல, உன்னை ஏமாத்திட்டு வேலை வாங்கிட்டோம். நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை யாரும் ஏமாத்த முடியாத உலக மகா புத்திசாலின்னு. இரக்கமற்ற அரக்கியே, புருஷனை அடிமையாக்கி வச்சிருக்கும் அடங்கா பிடாரியே, ராட்சசியே, பெண்ணினத்தின் பேயே, நீ ரோஷம் உள்ளவளா இருந்தா இந்த லெட்டரை பார்த்தோன்னே தூக்கு போட்டுக்கிட்டு சாகணும். நாளைக்கே இந்த சோக செய்தியை எதிர்பார்க்கும் சந்தியா. கையெழுத்து போடுங்கடி. ஆஹா, மங்களகரமான லெட்டர். மஞ்சள் தடவிதான் போடணும். குட்ரி மஞ்சள போடுறி. போலமா? உள்ள வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லீங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் உங்க 3 பேரையும் மருமகளாக்கிக்கிறதுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். நேற்றுக்கு அம்மா மிரட்டுன பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா. பயப்படாதீங்க, இவ மிரட்டினதே திடீர்னு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு மருமகளா வர்றவங்க அக்கா தங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டை கவனிச்சா போதும், ஆபீஸ நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப பெரியவங்களை கூப்பிடுங்க, தாம்பூலம் மாத்திக்குவோம். நாங்க தான் அனாதைகள் ஏற்கனவே சொல்லிட்டோமே. எங்களுக்கு இருக்கிறது சகோதரர் மாதிரி அவர் ஒருத்தர் தான். தம்பி இப்படி வந்து உட்காருங்க. வெத்தலை பாக்க மாத்திக்கங்க. தம்பி அவருக்கு வெத்தலை பாக்க கொடு. தொழிலதிபர் சக்கரவர்த்தியோட 3 மகன்களுக்கும். ஏமா உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரா? நீ சொல்லடி. ஐயோ நீ சொல்லடி. மும்மூர்த்தியா? என்னது குருமூர்த்தி திருமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம், மும்மூர்த்தியாமே என்ன பழைய காலத்து பேரா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, மும்மூர்த்தியோட 3 பெண்களுக்கும் நிச்சயதார்த்தம் செய்து முடிக்கப்பட்டது. வருகிற 27ஆம் தேதி கல்யாணம். தம்பி சரிதானா? ரொம்ப சந்தோஷங்க. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல்ல அவரு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, தீர்காயுசா இருங்க. போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நல்ல வேலை. நமக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கவே இல்லடி. எவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சதோ அவ்வளவு சீக்கிரம் போக போகுதுடி. என்னடி சொல்ற? நாம எழுதி போட்ட லெட்டர்ல அவங்கள திட்டி தீத்தது இல்லாம நாம அக்கா தங்கச்சிங்க இல்ல அப்படிங்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி. அந்த லெட்டர் நாளைக்கு அவங்க கையில கிடைக்க போகுது. நம்ம மேரேஜ் கேன்சல் ஆக போகுது. இப்ப என்னடி பண்றது?